நம்முடைய கழகத்தில் இணையக்கூடிய விழா. அந்த அடிப்படையில் தான் விளம்பரம் செய்யப்பட்டு என்னிடத்தில் எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இதை இணையக்கூடிய விழாவா அல்லது இணையக்கூடிய ஒரு பெரும் மாநாடா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களும் கணேசன் அவர்களும் திட்டமிட்டு இணையம் விழாவோடு சேர்த்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தையே இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்ன நாள் என்று சொன்னால் உலக தாய்மொழி நாள். இன்றைக்கு அந்த தாய்மொழி நாளில் நம்முடைய தாய் நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி நம்முடைய இயக்கத்திலிருந்து சேர்ந்திருக்கக்கூடிய தோழர்களை, நண்பர்களை, சகோதரர்களை எல்லாம் ஏற்கனவே மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய கணேசன் அவர்கள் வரவேற்றிருந்தாலும் தலைமை கழகத்தின் சார்பில் நான் அவர்களை எல்லாம் வருக 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 என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தாய்மொழி நாளை நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய தமிழ் மொழிக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் தாய்மொழி நாளை நினைவுபடுத்தி அதை இன்றைக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட தீங்கினை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அநீதியான போக்குகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மொழிக்கு ஆபத்து என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த தமிழ் மொழிக்காக உயிர் நீத்திருக்கக்கூடிய, பல்வேறு தியாகங்களை செய்திருக்கக்கூடிய, தன்னுடைய இன்னுயிரை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அந்த தியாக வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். தந்தை பெரியாராக இருந்தாலும், பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருந்தாலும், அவருடைய வழி நின்று பணியாற்றிய நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும், தமிழ்நாட்டிற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தியாக உணர்வுகளை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த தமிழை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் பெருமையோடு எடுத்துச் சொல்லுவார்கள். உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமணரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பனியே, கனியே, பழரசச்சுவையே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் எதிலும் இருக்காது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் குறிப்பிட்டு
கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழுக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை, அந்த அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 49 தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் தேர்தல் களத்திற்கு வந்தது 57ஆம் ஆண்டு. என்ன காரணம் என்று கேட்டால், ஏதோ பதவிக்காக, ஆட்சிக்காக, எம்எல்ஏவுக்காக, எம்பிக்களாக, எம்சிக்களாக உள்ளாட்சித்துறையில பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதற்காக, பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக 49 அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கவில்லை. எதற்காக தொடங்கினார் என்று சொன்னால், நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்காக, விவசாய பெருங்குடி மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, தொழிலாளர் தொடர்களுக்காக, பாட்டாளி பெருமக்களுக்காக, மாணவ சமுதாயத்திற்காக, தமிழினத்திற்காக இந்த கழகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் 49 தொடங்கினார். புட்டுகின்ற மடையில ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைத்தார். ஆக அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் தேர்தல் களத்தை சந்தித்த ஆண்டு 57ஆம் ஆண்டு. அந்த 57ஆம் ஆண்டில நாம் வெற்றி பெற்றது 15 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று 15 உறுப்பினரை எம்எல்ஏக்களாக நாம் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தோம். அதற்கு பிறகு 62ஆம் ஆண்டு 50 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்கட்சி என்ற அந்தஸ்திலே போய் உட்கார்ந்தோம். 67 ஆட்சிக்கு வருகிறோம். 67 ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஓராண்டு காலம்தான் நம்மிடத்திலே அவர் வாழ்ந்தார். காரணம், கடுமையான ஒரு நோய்க்கு அவர் ஆளாக்கப்பட்டு அதன் காரணமாக அமெரிக்காவுக்கு சென்று அறுவை சிகிச்சை எல்லாம் கூட செய்து பார்த்து அதற்கு பிறகு அவர் தாயகமாம் தமிழகத்திற்கு திரும்பி, ஆனால் நீண்ட நாள் அவர் நம்மிடத்தில் வாழ்ந்திடவில்லை. ஓராண்டிற்குள் அவருடைய மறைவு செய்தி தான் நமக்கு கிடைத்தது. ஆனால் அந்த ஓராண்டிற்குள் அவர் முதலமைச்சராக இருந்து எத்தனையோ சாதனைகளை, எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருந்தாலும் அதில் முக்கியமான 3 என்னவென்று கேட்டால், தமிழுக்காக, தமிழ் சமுதாயத்திற்காக அந்த 3 சாதனைகளை அவர் படைத்தார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், 1, சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும், தமிழிலே நடைபெறக்கூடிய சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் இதுவரையில் செல்லுபடியாகாத நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. சட்டமன்றத்தில் அண்ணா அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆக இனிமேல் நடைபெறவிருக்கக்கூடிய சீர்திருத்த திருமணங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய சீர்திருத்த திருமணங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தார்கள். அடுத்து 2வது என்னவென்று கேட்டால், நம்முடைய தமிழ்நாட்டிற்கு முன்பு என்ன பெயர் என்று கேட்டால் மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணம் என்றுதான் அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ. ஆகவே அந்த சென்னை மாகாணம் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி, அந்த பெயரை சூட்டி சட்டமன்றத்தை தீர்மானமாக கொண்டு வந்து 3 முறை அங்கே இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினரை எழுந்து இருக்க வைத்து அண்ணா அவர்கள் சொல்ல வைத்தார்கள். 3 முறை சொல்ல வைத்தார்கள். தமிழ்நாடு தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று 3 முறை சொல்ல வைத்தார்கள். இது வரலாறு. இன்னொன்று நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட நிகழ்ச்சியை ஒரு விழாவாக நடத்திட வேண்டும் என்று முடிவு செய்து இப்பொழுது கலைவாணர் அரங்கமாக இருக்கக்கூடிய, அன்றைக்கு சில்ட்ரன்ஸ் தியேட்டராக இருந்துச்சு, பாலர் அரங்கமாக இருந்துச்சு. அந்த அரங்கத்தில்
விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்பொழுதுதான் அமெரிக்காவிலிருந்து அண்ணா அவர்கள் திரும்பி சென்னையில் வந்து அவருடைய இல்லத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விழாவிற்கு மருத்துவர்கள் தடுக்கிறார்கள், போகக்கூடாது என்று. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தடுக்கிறார்கள், கட்டாயமாக போகக்கூடாது என்று. ஏன் நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் கூட தடுத்தார்கள், வேண்டாம் நீங்கள் வர வேண்டாம், நாங்களே போய் நிகழ்ச்சி நடத்துகிறோம், இல்லை என்றால் ஒத்தி வச்சு மறுபடியும் நடத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, யார் தடுத்தாலும் நான் போவேன், இது முக்கியமான நிகழ்ச்சி, தமிழ்நாட்டுக்காக நடக்கிற நிகழ்ச்சி, நிச்சயம் நான் போவேன், என்னை யாரும் தடுக்க வேண்டாம் என்று சொல்லி அத்தனைவருடைய வேண்டுகோளையும் மீறி விட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார். வந்து அந்த நிகழ்ச்சியை அமர்ந்து பேசுகிறார். பேசுகிற போது சொல்லுகிறார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைத்திருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு என்ன வரக்கூடாது என்று எல்லோரும் தடுத்தார்கள், மருத்துவர்கள் தடுத்தார்கள், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தடுத்தார்கள், என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் தடுத்தார்கள். ஆனால் அதையும் மீறி வந்திருக்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைத்திருக்கக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உயிர் இருந்து என்ன பயன், அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இதற்காக நான் சொல்றேன் என்று சொன்னால், தமிழ் மீது எந்த அளவுக்கு பற்று கொண்டிருந்தார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மூன்றாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியலுக்கு பொருத்தமாக இருக்கும். மும்மொழி கொள்கைக்கு இடம் இல்லை. இனி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான். தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி. துணைக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக இருமொழி கொள்கை தான் நமக்கு வேண்டும். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார் அண்ணா அவர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டு அதன் மூலமாக இந்தியை எப்படியாவது நுழைத்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு இந்த முயற்சியில ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் உடனடியாக நேற்றைய தினம் மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளை மறந்து எத்தனை பேர் எதிர்க்கிறார்கள். இது தேவையற்ற வேலை. 1938ஆம் ஆண்டிலிருந்து இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 65ஆம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாம் போராடி அந்த போராட்டத்திலே ஒரு போலீஸ்காரன் பெற்றெடுத்த புதல்வன் ராஜேந்திரனை துப்பாக்கி கொண்டிருக்க நாம் பலியாக்கி இருக்கிறோம். அதே போல தாளமுத்து நடராஜன் என்கிற நம்முடைய தமிழர்களை ஏற்கனவே இழந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறதற்காக இப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கக்கூடிய நாம் ஒரு காலம் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வித்துறைக்காக ஒன்றிய அரசு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய தொகையை அனுப்பும், ஏற்றுக்கொண்டால்தான் அனுப்பும், இல்லையெல்லாம் அனுப்ப மாட்டோம் என்று பகிரங்கமாக ஒன்றியத்துடைய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் வெளியிலே பேட்டி கொடுக்கிறார். தயவு செய்து நீங்க நினைச்சு பார்க்கணும். அதுவும் யாருடைய பணம்? அது ஒன்றியத்திலிருந்து அனுப்பக்கூடிய பணம் என்று சொன்னாலும் நம்முடைய வரி பணம். அது நாம் அனுப்பக்கூடிய வரி பணம். நாம் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை அவர் அனுப்ப வேண்டும். நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய பணம் அது. ஆனால் அந்த நிதியை கூட அனுப்ப முடியாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்?
ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி அவர்களுக்கு நேற்று தினம் நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். அந்த கடிதத்திற்கு பதில் வந்திருக்கிறது. பிரதமர் மோடியிடத்திலிருந்து அல்ல, கல்வித்துறையுடைய ஒன்றியத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பதில் வந்திருக்கிறது. என்ன பதில் என்று கேட்டால், மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை வைத்துக் கொண்டு நீ அரசியல் செய்ய வேண்டாம் என்று கடிதம் வந்திருக்கிறது. நான் கடலூரில் நடைபெற்ற அரசு விழாவை பங்கேற்று பேசுகிற போது கூட குறிப்பிட்டு சொன்னேன், யார் அரசியல் செய்கிறார்கள்? மும்மொழி கொள்கையை, மும்மொழி கல்வியை, அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனுப்ப வேண்டிய நிதி அனுப்ப மாட்டோம் என்று சொல்கிறாரே, அது அரசியலா? நாங்கள் கோரிக்கை வைக்குவது அரசியலா? தயவுசெய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஏறக்குறைய 5600 பேர் இன்றைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து விலகி நம்முடைய கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். சேர்ந்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் வருக 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 என்று மீண்டும் வரவேற்று இந்த இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு துணை நில்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.